தைரியம், வீரியம், பலம் இந்த விஷயத்த தரக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் தான். அவர் வந்து ராமருக்கும், சீதைக்கும் வந்து தூது போனவர் என்று சொல்ல முடியும். திருமணம் ஆகாதுன்றதெல்லாம் பொய்யான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதி எழுதி நெறைய பேருக்கு திருமணம் ஆயிருக்கு. இந்த குங்கம் சிதறது, அரிசி சிதறது வீட்ல வந்து நடந்தது அப்படின்னா, அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் அது கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. குங்குமம் வந்து சிதறது நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. சகுனத்திற்கு தான் சொல்லுவாங்க. ஐய்யயோ! கண்ணாடி உடைஞ்சிருச்சே! ஏதோ ஒரு தப்பா நடந்துருமோ அப்படின்றது தானே தவிர, இறந்தவங்களுக்கு பிடிக்காதவங்க அதே வீட்ல இருந்தாங்க அப்படின்னா, அது பிரச்சனையா? அதால ஏங்க அதுவே வந்து அதோடைய ஆசைய நிறைவேத்த முடியலன்னா செத்து போச்சு. அது திருப்பி வந்து என்ன பண்ண முடியும்? உயிரோட இருக்கும்போதுமே ஒண்ணும் செய்ய முடியல. இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? அர்த்தநாரீஸ்வரர் கோலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானே அவருடைய உடம்புலயே பாதி இடம் கொடுத்திருக்காரு. சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இப்ப நம்ம கூட வந்து ஆன்மீக ஜோதிடர் டாக்டர் ஞானரதம் வந்து இணைஞ்சிருக்காங்க. பொதுவாவே வந்து ஜாதக ரீதியாவும் சரி, அ பலன்கள் ரீதியா வந்து பெண்களுக்கு நெறைய சந்தேகங்கள் இருக்கு. அந்த மாரி இருக்கக்கூடிய கேஷுவலான ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம பேசக்கூடிய சந்தேகங்கள ரொம்ப எளிமையா விளக்கறதுக்காக தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. எஸ் மேம். பொதுவாவே நெறைய சந்தேகங்கள் வந்து பெண்கள சுத்தி இருக்கு மேம். அந்த மாரியான கேள்விகள், சந்தேகங்களோட தான் நான் வந்திருக்கேன். முதல்ல வந்து அனுமன் அப்படின்னு சொன்னாலே வந்து அனுமன் சாமி அப்படின்னு சொன்னாலே, அவர் ஆண்களுக்கானவர் தான் அப்படின்ற மாரி. ஆண்கள் தான் அனுமர வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் அனுமர வழிபட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அது உண்மைதானா? பெண்கள் வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாலே, ஆ ஆஞ்சநேயர் வழிபாடு கூடாதுன்றது தப்பான ஒரு விஷயங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் என்றாலே நமக்கு தைரியம், வீரியம், பலம் இந்த விஷயத்த தரக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் தான். அவர் வந்து ராமருக்கும், சீதைக்கும் வந்து தூது போனவர் என்று சொல்ல முடியும். அதேமாரி ஒரு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே, ஒரு கோழையா இல்லாம, இன்னைக்கு ஒரு வீராங்கனையா இருக்காங்க. ஒரு பளு தூக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபடுறது. ஏன்னா அவங்களுக்கு என்ன குடும்பம் இல்லையா? நிச்சயமாக இருக்கு. அதேமாரி திருமணம் ஆகாதுன்றதெல்லாம் பொய்யான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதி எழுதி நெறைய பேருக்கு திருமணம் ஆயிருக்கு. நல்ல வரன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு, ராமபிரானுக்கு எப்படி கிடைக்குதோ, அது மாரி சீதா தேவி கிடைக்கணுன்ற மாரி, ஸ்ரீராமரே நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி வேண்டி ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னாலே, ஆஞ்சநேயரோட இதுல தான் சாத்துவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. ம். ஸ்ரீராம ஆமா. ஜெயம்ன்றது எது? ராமர்னா அப்புறம் ராமர் கோயில்ல போய் அத எழுதி போடுறது இல்ல. எல்லாமே வந்து ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் கோவில் தான். ம். அப்படின்னும்பொழுது என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து ஆஞ்சநேயர் ஒரு தூதுவர் நமக்கு. ம். நமக்காக எனக்காக இத செஞ்சு குடுப்பா. நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் தான். அதனால வந்து ஆஞ்சநேயரே வந்து ஆண் தான் கும்பிடணும், பெண் தான் கும்பிடணுன்றது இல்ல. இருவருமே கும்பிடலாம். கும்பிட்டா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல வரனே கிடைக்குங்க. ஓகே மேம். அடுத்தபடியா வந்து இந்த குங்கம் சிதறது, அரிசி ம். சிதறது வீட்ல வந்து நடந்தது அப்டின்னா, அது நல்ல விஷயம் தான் அப்டின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் அது கெட்ட விஷயம் அப்டின்னு சொல்றாங்க. இது உண்மையா புரியுது, இந்த புரியுது. மாரி சிதறல் அப்டின்றது நல்லதா? கெட்டதா? இது வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த குங்குமம் வந்து சிதறது நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. குங்குமம் சிந்துச்சா சூப்பர், சூப்பர் அப்படின்றது நான் எங்களுடைய வழக்கத்தில நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லுவாங்க. அதேமாரி அரிசி சிதறதும் வந்து பார்த்தீங்கன்னாலும், நல்ல விஷயம் தான் சொல்றாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொதுவாகவே வந்து இப்ப சிதறுதல், கீழே விழுதல் அப்படின்ற மாரியான விஷயங்கள் எல்லாமே சகுனம்த்துவது வந்து நல்ல சகுனம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாமி ஃபோட்டோ இருக்கு. அது மேல வந்து மலர் இருக்கும். கீழ விழும்போது பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து அருள் குடுத்துட்டாருன்னு சொல்றோம். அதேமாரி குங்குமம் வந்து வைக்கும்போது, கீழ விழும்போதோ, ஏதோ ஒரு விஷயம்போது சிதறி கீழ விழுந்தாலும், அதுவும் கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு ஊன்னு சொல்லிட்டாருன்ற மாரி அர்த்தம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேம், வீட்ல வந்து வெள்ளிக்கிழமைகள்ல முக்கியமா வந்து கண்ணாடி வந்து உடைஞ்சு விழுந்துருத்தா, அது வந்து வீட்ல இருக்க யாருக்கோ ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போது, ஒரு விபத்து நடக்க போது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? அதாவது கண்ணாடி உடைஞ்சதுன்றது ஒரு சகுனத்திற்கு தான் சொல்லுவாங்க. ஐய்யயோ! கண்ணாடி உடைஞ்சிருச்சே! ஏதோ ஒரு தப்பா நடந்துருமோ! அப்படின்றது தானே தவிர, இது விபத்துக்கும் இந்த கண்ணாடி உடைறதுக்கும் இல்ல. சகுனம்னாலே கெட்ட விஷயங்கள் வரும்ன்றது தான் சகுனம். அதாவது கெட்ட சகுனன்ற மாரியான விஷயம் தான். சொல்லுவாங்க இல்லையா? கண்ணாடி உடைஞ்சிருச்சா, அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உடைஞ்சிருச்சா ரொம்ப கஷ்டம்னாங்க. ஸோ அது மாரி உடைஞ்சிருச்சுன்னா, அதுக்கு என்ன பரிகாரம்ன்றத நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அதாவது உடைஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, உடைந்த பொருளை வந்து வீட்ல வச்சுக்கக்கூடாது. அத வந்து தூக்கி போடணும். அப்புறப்படுத்தணுன்றது ஒரு விஷயம். இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கடவுளை வந்து கோவிலுக்கு போயிட்டு வரது நல்லது. குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கனாலே, அந்த தோஷம் வந்து நீங்கிடும். ஓகே.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, "எனக்கு யாரோ வந்து சூனியம் வச்சுட்டாங்க." அப்படின்ற மாரி ஒரு உள்ளுணர்வு இருக்கு. எனக்கு அந்த மாரி ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியத பார்க்க முடியுது. அது அவங்களோட மனநிலையா? இல்ல உண்மையாவே வந்து இந்த மாரி நடக்கிறதுக்கு, இந்த மாரி உணர்வுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்குங்க. எப்படின்னா, எப்படி கண் திருஷ்டி பத்தி கொஞ்சம் ம். பேசினோம் இல்லையா? அதே மாரி தான் இந்த ஈடு, வசியம், மாந்திரீகம் இது மாரியான வைப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப மாந்திரீகம் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க இல்லையா? ரொம்ப சூப்பரா பிரபலமா வந்திருப்பாங்க. பல படங்கள்ல இவரு தான் ஹீரோவா நடிச்சிருப்பார். நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இவரு இல்லாத காலகட்டமே இல்லன்னு நெனைப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆள் அட்ரஸே இல்லாம போயிடுவாங்க. ஸோ, அப்ப அதற்கு காரணம் நிச்சயமாக கண் திருஷ்டி மாரி, அப்பா வயித்தெரிச்சல் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் உண்மையான விஷயம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாதகத்துல இந்த வைப்போ, அல்லது ஈடு செய்றதோ, அல்லது மாந்திரீகம் செய்றதுக்கு உண்டான அமைப்பு இருந்துச்சுன்னா, நிச்சயமாக அது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து இப்ப இது மாரி உள்ள ஜாதகத்திற்கு வந்து அவங்கவங்க கட்டப்படி தான். ஒரே பரிகாரம் வந்து மேட்ச் ஆகாது. அவங்கவங்க கட்டப்படி என்ன பிளானட்ல அந்த மாரி பிரச்சனையா இருக்குன்றத பார்த்தோன்னா, அதற்குண்டான நிவர்த்திகள் செய்தால் நிச்சயமாக அந்த அ மாந்திரீகமோ, அந்த சூனியமோ விலகிடுங்க. ஓகே. அடுத்து வந்து சில பேர் வந்து வீட்ல இறந்துட்டாங்க. ரீசென்ட்டா யாராவது இறந்துட்டாங்க அப்டின்னா, இறந்தவங்களோட ஆவி அந்த வீட்ட சுத்தி 13 நாட்கள் இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. இது உண்மையா? பொய்யா? அது 13 நாட்கள்ன்றது எனக்கு தெரியல. 16 நாள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா வீட்லயும் ஒவ்வொருத்தவங்க ஒரு இது. எங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 16 கும்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு இறந்த 3வது நாள் காரியம் சொல்லுவாங்க. 16வது நாள் வந்து 16 கும்பிடுறது. ம். ஏன்னா 16 நாளும் வந்து வீட்ல வந்து நம்ம ஒரு மண் விளக்கு வச்சு விளக்கேத்துவாங்க. டெய்லி விளக்கேத்தணும். அதுவும் வந்து இப்ப கணவன் இறந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், மனைவி என்ன பண்ணுவாங்க, வீட்ட விட்டு வெளியவே போமாட்டாங்க. ஏன்னா ஆத்மா வீட்ல தான் இருக்கனால, அவங்களுக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு டெய்லி படைக்கிறது. அது மாரி மாலை 6 மணி ஆனாலே போயிட்டு விளக்கேத்துறது. இதுலயே வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இறப்பு விஷயத்துல அமானியமான துர்மரணமா, அந்த மரணமாலாம் நெறைய கேள்வி கேட்கலாம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா பொதுவாகவே ஆத்மா வந்து அந்த 16 நாளைக்கும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் 30 கொண்டாடுவாங்க. 1 மாசம் முடிஞ்சோனே அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த 16 டேஸ் வந்து கண்டிப்பாக ஆ ஆன்மா வீட்ல இருக்குன்றது ஒரு ஐதீகம். அதற்கு வந்து மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுவேன். அவ்வளோதான். மத்தபடி அதனால கெடுதல்லாம் கிடையாது. இப்ப வந்து சொல்லியிருந்தீங்கல்ல மேம், வீட்ல வந்து அவங்களோட பிரசன்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஆனா சம்டைம்ஸ் வந்து இறந்தவங்களுக்கு பிடிக்காதவங்க அதே வீட்ல இருந்தாங்க அப்படின்னா, அது பிரச்சனையா? அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா? அப்ப அந்த மாரி டைம்ல என்ன பண்ணணும்? இல்ல, இல்ல. அது மாரியான ஒரு அ அ அதாவது இறந்தவர்கள் என்றாலே கடவுளாயிடுவாங்க. அவங்க போயிட்டு என்ன கெடுதல் பண்ண போறாங்க? நிச்சயமா கிடையாது. அந்த ஆத்மா வந்து துர்மரணமான்னு கேட்டீங்கன்னா கூட, நீங்க சொன்ன விஷயங்கள் ஓரளவுக்கு இருக்கும். தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது மாரியான விஷயங்கள் தூக்கு மாட்டிக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த மாரியான விஷயத்துக்கு வேணா எதிரிகளா இருக்கும். நமக்கே ஒரு பயம் இருக்கும். இது தூக்கு மாட்டுன வீடு. வீடுக்கு அந்த வீட்டுக்கு போக்கூடாதுன்னுவாங்க. ம். இது மாரியான ஒரு விஷயம். ஏன்னா, அவங்க வந்து அவங்களும் நல்லவங்க தான். அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆயுள் காலம் வந்து, அ இயற்கையாக மேயாம நம்மளுடைய சுயநலத்துக்காக அவங்களே திடீர்னு போறது மட்டும் தான். அதுவும் ஆன்மாவா அலையுமே தவிர, அதால ஏங்க அதுவே வந்து அதோடைய ஆசைய நிறைவேத்த முடியலன்னா செத்து போச்சு. அது திருப்பி வந்து என்ன பண்ண முடியும்? இல்லையா? உயிரோட இருக்கும்போதுமே ஒண்ணும் செய்ய முடியல. இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான். அதனால வந்து அது மாரியான மூட நம்பிக்கைலாம் போயிடாதீங்க. எந்த இதுவும் கிடையாது. எல்லாமே இறந்துட்டாலே கடவுளா தான் வச்சு வழிபடுறோம் நம்ப. தெரியும் இல்லையா? மூதாதையர்கள் அப்படின்னுவாங்க, பித்ருக்கள் எப்பேர்ப்பட்ட சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தங்க எதிரியா இருந்தா கூட இறந்துட்டாங்கப்பா, இறந்தவங்கள பத்தி பேசாதீங்கன்னு நம்ம சொல்றது ம். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வந்து இறந்தவர்கள் வந்து ஒரு கடவுளுக்கு சமானமாக நம்ப பார்க்குறோங்க. மேம் அடுத்து வந்து குடும்பத்துல வந்து ஆண்கள் தான் வந்து திதி குடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கேரளால பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் திதி குடுக்கறதுக்கான முன்னுரிமைகள் வந்து அங்க குடுக்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்கள் தான் திதி குடுக்கணுமா? இல்ல பெண்களும் குடுக்கலாமா? இது மாநிலத்துக்கு மாநிலம் வந்து வேறுபடுதா? அது நல்ல ஒரு கேள்விதாங்க. இது நல்ல விஷயம். ஏன்னா வந்து, இது என்ன நூற்றாண்டுல நம்ம இருக்கோன்றதே நெறைய பேர் மறந்துடுறாங்க. இப்ப வந்து அம்மா, அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னும் பொழுது, யார் வந்து கொல்லி போடுவாங்க? அவங்களுக்கு ஒரே பொண்ணா இருந்துச்சுன்னா, பெண் தான் போய் கொல்லி போட்டாகணும். அது தப்பு கிடையாது. ஏன்னா, அவங்களுடைய பிள்ளைகள் சந்ததி மாரி தான். அதே மாரி தான் அ அவங்களுக்கு அப்புறம் வந்து பையன் இல்லன்னா, சித்தி பையனோ, பெரியப்பா பையனோ வச்சுலாம் நம்ம திதி குடுக்கணும்னு அவசியம்லாம் இல்ல. இவங்களே போய் திதி குடுக்கலாம். நீங்க கேரளா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். கயா இருக்கு இல்லையா? கயால போயிட்டு கூட நம்ம திதி குடுக்கலாம். அ அங்கேயும் பிண்டம் வைக்கிறது இருக்கு. ஐதீகமா ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. கயால போய் பார்த்தீங்கன்னா, பெண்கள் திதி கொடுக்கும் இடம் அப்படின்ற ஒரு விஷயமே கான்செப்ட்டே இருக்கு. ஸோ அங்கேயும் போய் குடுக்குறது நல்ல விஷயம் தான். ஸோ வந்து இதுல வந்து ஆண், பெண்ணுன்றது பாகுபாடு தேவையில்லன்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானே அவருடைய உடம்புலயே பாதி இடம் குடுத்துருக்காரு.
50% அப்பவே வந்து அவர் ஒதுக்கிட்டாரு. அப்படி இல்லையா? ஸோ அவரே வந்து பாதி வந்து பெண்ணுக்கு அங்க ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ நமக்கும் அந்த உரிமை இருக்குங்க. ஓகே. இத தாண்டி வந்து இதிலேயே சம்மந்தப்பட்டது, பெண்கள் இடுகாடுக்கு போகலாமா? அப்படின்ற ஒரு கேள்வியுமே ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? இன்னைக்கு எல்லாருமே போறாங்க. எங்க சித்தப்பா இருந்தப்பலாம் நாங்க கிரிமட்டோரியம் போயிட்டு அந்த இத்தனைக்கும் கொரோனா டைம்ல 10 பேர், 5 பேர் தான் அலவுடுன்னோனே, நாங்கலாம் போயிட்டு அத நேர்லயே பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. அதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில வந்து பெண்களை வந்து வீட்ல தான் இருக்கணும். பெண்கள் வந்து இப்படிதான் இருக்கணும். வேலைக்கு போக்கூடாது. பெண்கள் வந்து படிக்கக்கூடாது. பெண்கள் வந்து ஆ வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு பெண்கள் தான் ஃப்ளைட்டே ஓட்டுறாங்க. பைலட்டா இருக்காங்க. ஆட்டோ டிரைவரா இருக்காங்க. பஸ் டிரைவரா இருக்காங்க. ஸோ வந்து யாரு ஹார்ன் பண்ணாலும் அது எரிய தான் போகுது. ஸோ இதில பெண்கள் போக்கூடாது, ஆண்கள் போக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. அது வந்து நம்பளா வந்து இந்த அ அந்த காலத்தில ஆணாதிக்க சமூகத்தில இருந்ததுனால அப்படி ஒரு விஷயம். ஸோ அதுவும் ஆணாதிக்கம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில பெண்கள் வந்து கல்வியே இல்ல. இல்லாம இருந்திருக்காங்க. ஸோ வந்து ஓட்டுரிமை இது மாரி நெறைய விஷயங்கள் இல்லாமலாம் இருந்திருக்காங்க. ஆன்மீக ரீதியா இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? பெண்கள் விடுகாடுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கான அது காரணம்? ஒண்ணுமே இல்லைங்க. பொதுவாகவே இந்த பிள்ளைகள் இருக்கும்போது எதற்கு அவங்க போணும்? வீட்டு வேலைலாம் இருக்கு இல்லையா? அவங்கள அனுப்பிச்சுட்டோம்னா, அடுத்தது என்ன பண்ணி ஆகணும்? தலை குளிக்கணும். இடுகாடு போய் இந்த கொல்லி போட்டு வர்றவங்களுக்கு உடனே அவங்க வீட்ல குளிச்சுட்டு, வீடெல்லாம் கழுவி விட்டு, அவங்களுக்கு சாப்பாடு பண்ணா, அடுத்தது ஈவினிங் வந்து இதெல்லாம் யார் செய்வா? பெண்கள் தான் செய்வாங்க. ஸோ, அதனால அந்த இடுகாடு வேலை ஆண்களுக்கும், வீட்டு வேலை பெண்களுக்கும் பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோதான் 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து, இதுதான் ஆன்மீகம் நம்ம பார்க்கும்போது, இதுதான் எனக்கு தோணுது. ஓகே மேம். ரொம்ப எளிமையா நெறைய சந்தேகங்கள் இயல்பா வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமனான சந்தேகங்களுக்கு புரியிற மாரி ரொம்ப எளிமையா வந்து நெறைய பதில்கள் குடுத்திருந்தீங்க. ரொம்பவே நன்றி. இதுக்கு நேரம் எங்களுக்காக ஒதுக்கி இந்த சந்தேகங்கள தீர்த்து வச்சதுக்கு. ரொம்ப நன்றி. எனக்கும் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி உங்களுடன் பகிர்ந்து கொண்டதும் மற்றும் வந்து குமுதம் சிநேகிதில நெறைய ஆர்டிகிள்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில நம்ம சேனல்லயும் இப்ப நேர்ல பார்க்கறது வாடிக்கையாளர்களை வந்து பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நன்றி, வணக்கம். நன்றி மேம்.